ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா வெஜ்ஜி கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸ். வெறுமனே பீட்ரூட்டை மட்டும் அடித்து சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி ரா டேஸ்ட் வரும். இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்து பண்ணும்போதில் டேஸ்ட்டு சூப்பராக வரும். அதோட நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள இந்த ஜூஸை வாரம் 2 முறை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பிளட்டில் இருக்கிற ஹீமோக்ளோபின் கண்டென்ட் நல்லா அதிகமாகும். கூடவே வெயிட் லாஸுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த கழிவுகளை எல்லாத்தையும் வெளியேற்றி உடம்பு இலக்கிய ரொம்பவே உதவும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா வெஜ்ஜி கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இதில் பாதி தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். எங்கள் 2 பேர்த்துக்கு பாதி பீட்ரூட் போதும். மீதி பாதியை நாளைக்கு இல்லைன்னா தயிர் பச்சடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ கட் பண்ண பீட்ரூட்டு கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு முழு பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க, இல்லைன்னா பாதி பழம் மட்டும் போதும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தேனுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, வெல்லம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இதை வடிகட்டிக்கலாம். இன்னொரு முறையாக அரைச்சிட்டு வந்துடலாம், கூட கொஞ்சம் சாறு கிடைக்கும். அவ்வளவுதான், பீட்ரூட் ஜூஸ் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.